உலக பொது மாநாடுல நம்ம ஜெயாவும் டான்ஸ்னா ஆடுறாங்க. நம்ம எம்ஜிஆரும் இந்த மாநாடுல கலந்துகிட்டு ரொம்ப வருஷம் கழிச்சு ஜெயாவை மீட் பண்றாரு. அந்த மாநாடுக்கு வந்த எல்லா மக்களுமே ஜெயாவோட நடிப்பையும் நடனத்தையும் ரொம்ப விரும்புறாங்க. இதெல்லாம் பாக்குற எம்ஜிஆரும் நம்ம ஜெயா கிட்ட, நான் மட்டும் சிஎம்மா இல்லனா நீ இது மாதிரி ஸ்டேஜ்ல ஆடுறப்ப விசில்லாம் அடிச்சிருப்பேன்னு விசில்லாம் அடிச்சு காட்டுறாரு. நீ இப்படி திறமசாலியா இருந்தா மட்டும் பத்தாது, உன்னையவே விரும்புற இந்த பொது மக்களுக்கு பொது வாழ்க்கைக்குள்ள உள்ளவா, நீனே ஏதாச்சும் அரசியல்ல கலந்துக்கோன்னு சொல்லி நம்ம எம்ஜிஆரும் சொல்றாரு. இதெல்லாம் கேக்குற நம்ம ஜெயாக்கும் பயங்கரமா கோவம் வந்து அந்த இடத்தை விட்டே கிளம்பிடுறாங்க. ஒரு நாள் கார்ல போயிட்டு இருக்கிறப்ப படிக்கிற ஒரு சின்ன பையன் கடலானா வித்துட்டு வரான். அந்த பையன் கிட்ட, நீ ஏன்பா ஸ்கூலுக்கு போலையான்னு கேட்டா, நான் வேலைக்கு போனாதான் நான் மதியானம் சாப்பிட முடியும்னு சொல்றான். இப்பதான் மதியானம் எல்லா ஸ்கூல்லையுமே சத்துணவுனா போடுறாங்களே, நீ ஏன்பா சாப்பிட மாட்டேன்னு கேட்டா, அந்த சாப்பாடை சாப்பிடுறதுக்கு நான் ஒரு பேப்பரை கூட தின்றுவேன்னு சொல்றான். இவன் ஏன் இப்படி சொல்றான்னு அந்த ஸ்கூலுக்கு போய் பார்த்தாதான் தெரியுது, அந்த ஸ்கூலும் ரொம்ப பாலடைஞ்சு போய் ஒழுங்கா பராமரிக்கப்படாம இருக்கு. அந்த ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைங்களுக்கும் ஒரு கேவலமான கஞ்சினா காய்ச்சி அவங்களுக்கு சாப்பாடா போடுறாங்க. அந்த சாப்பாடை சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த குழந்தையும் சாப்பிட முடியாம வாமிட் பண்ணிடுது. இதனால நம்ம ஜெயாவும் அந்த சாப்பாடை கட்டி கொண்டு போய் ரொம்ப பாசமா எம்ஜிஆர் கிட்ட தராங்க. அவரும் ரொம்ப ஆர்வமா அந்த சாப்பாடை சாப்பிடலாமேன்னு வந்தா, இது என்ன கெட்டு போன சாப்பாடா இருக்குன்னு சொல்றாரு. அட ஆமா, கெட்டு போயிருக்கு. மதிய உணவுங்கிற பேர்ல நீங்க எல்லா குழந்தைங்களுக்குமே இததான் சத்துணவா போடுறீங்கன்னு சொல்றாங்க. ஒரு திட்டத்தை புதுசா ஆரம்பிச்சு வச்சுட்டா அது நல்லா நடந்துராது, அது எப்படி நடக்குதுன்னு நம்மளும் ஒரு வாட்டி பார்க்கணும்னு சொல்றாங்க. இதனால ஒரு நல்ல சாப்பாடா செஞ்சு அந்த ஸ்கூலுக்கும் எடுத்துட்டு போய் அந்த இன்சார்ஜையை டிஸ்மிஸ் பண்ணிடுறாரு. அந்த ஸ்கூல்ல படிக்கிற எல்லா குழந்தைங்களுக்குமே சாப்பாடுனா பரிமாறிட்டு இருக்கிறப்ப அங்க இருக்கிற ஒரு பையன் இந்த லேடி கிட்ட தேங்க்ஸ்னு சொல்றான். எனக்கு ஏன்பா தேங்க்ஸ் சொல்ற, இது எல்லாத்தையுமே பண்ணது அந்த அக்கா தானே அவங்க கை காட்டுறாங்க. அவங்க எங்களுக்கு அக்கா கிடையாது அம்மான்னு சொல்றான். இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு உங்களுக்கு தெரியணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பார்ட் 4ன்னு போட்டு போங்க.